योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। ஒரு நாமத்தை சொல்வதால் என்ன விளைவு என்று நாம் அது பகவானுடைய கையில் இருக்கிறது. ஆனால் நம்மால் இந்த நிமிடத்தில் நாமத்தை சொல்ல முடிகிறது என்பதுதான் இதனுடைய பலனே என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் மனோபாவம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த மனோபாவம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இந்த மனோபாவம் மிகவும் முக்கியமானது. ஆன்மீக வழிபாட்டில் இந்த மனோபாவத்திற்கு தகுந்தபடிதான் பலன் கிடைக்கும். ஒரு நாமத்தை ஒரு பக்கம் ஒரு சினிமா பாட்டை காதில் வாங்கி கொண்டு சொல்லலாம், இல்லை கேட்கலாம், இல்லை அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமியை மனதில் மூன்றி அவரை வழிபட்டு சொல்லலாம். அந்த நாமத்தையே மனதிற்குள் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எந்த மனோபாவத்துடன் செய்கிறோமோ அதற்குரிய பலன். காலையில் நாம் உணவு சமைக்கும் பொழுது தினம் தினம்தான் சமையல் செய்கிறோம். அந்த சமையலை செய்து நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவிடுகிறோம். இந்த சமையல் தினம் செய்யக்கூடிய காரியம்தான். இதை மெக்கானிக்கலாக இல்லை, இது தலைவிதி என்றும் செய்யலாம். காலையில் எழுந்தவுடன் இப்படி சமையல் செய்து போட வேண்டி இருக்கிறதே, வேறு எந்த காரியமும் செய்ய முடியவில்லையே என்று அழுது கொண்டு அங்கலாய்த்து இதை செய்யலாம். இல்லை, என்னுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நான் இந்த சமையலை செய்கிறேன் என்று ஒரு அன்போடு செய்யலாம். அவர்களுக்கு இந்த உரிய நேரத்தில் செய்து வைக்க வேண்டும் என்ற கவலையோடு, ஆனால் அதே சமயம் அன்போடு செய்யலாம். இதைவிட உசத்தியாக இதை நான் பகவானுக்கு செய்கிறேன், எந்த பகவான் எங்களுக்கு படி அளக்கிறாரோ அந்த பகவானுக்காக நான் இதை செய்கிறேன், பகவான் நாமத்தோடு இதை செய்கிறேன், இதை பகவானுக்கு அர்ப்பிப்பேன், இதை பிரசாதமாக வீட்டில் உள்ளோருக்கு உணவிடுவேன் என்று நினைத்து செய்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அப்படி நினைத்த மாத்திரத்திலேயே பகவானுடைய ஒரு அருள் உணர்வு அதன் மேல் விழுந்து விடுகிறது. பிறகு அதை நாம் பகவானுக்கு படைக்கும் பொழுது அந்த சாதமானது பிரசாதமாக ஆகிவிடுகிறது. அந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளோருக்கு நாம் உணவாக இடும் பொழுது அவர்களுக்குள்ளே சாத்வீகம் வளரும், அதாவது ஒற்றுமை வளரும், கோபம் குறையும், பயம் குறையும், பொறாமை குறையும், துக்கப்படுவதெல்லாம் நன்கு குறைந்துவிடும். அப்படி ஒரே காரியத்தை நமக்கு உயர்ந்த பலன் தரும் வகையில் செய்வது நம்முடைய சாமர்த்தியம் தானே. நாம் பேங்கில் பணம் போடும்பொழுது எந்த பேங்கில் அதிக % வட்டி கொடுக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து போடுகிறோம். அதே போல் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இதற்கு உயர்ந்த பலன் எனக்கு வேண்டும் என்றால் அதை நாம் இறைவனோடு அதை இறை உணர்வோடு செய்ய வேண்டும். செய்தோமானால் அதுக்கு மிக மிக அதிக பலன். ஒரு செடிக்கு தண்ணீர் வார்க்கிறோம், அந்த செடிக்கு தண்ணீர் வார்ப்பதை இந்த செடிக்கு தண்ணீர் விட வேண்டுமே, இது ஒரு என்னுடைய கடமை, இது என்னுடைய வேலை என்று வெறும் வேலையாக அதை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது சில சமயம் நமக்கு அலுப்பு வரும், சலிப்பு வரும், ஏதோ செய்ய வேண்டுமே என்று நாம் ஊற்றிக்கொண்டே போகலாம். அல்லது இந்த செடிக்கும் உயிர் இருக்கிறது, இந்த செடிக்கு இந்த தண்ணீர் தேவையாக இருக்கிறது, இந்த தண்ணீரை ஊற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது, இது ஒருவருக்கு பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவிடுவதற்கு சமானம் என்று நினைத்து இந்த செயலை கொண்டாடி அதை செய்யலாம். அப்பொழுது அதனுடைய பலன் ஜாஸ்தி இருக்கும். இந்த புண்ணியம் இதையே இந்த செடியிலும் பகவான் தானே இருக்கிறார். இந்த பகவான் இந்த செடியின் ரூபத்தில் இருக்கும் பகவானுக்கு நான் இந்த தண்ணீரை வார்க்கிறேன், பகவானை இது என்னுடைய சேவையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு செய்யும் பொழுது அந்த பலன் மகத்தாக இருக்கும்.
ஆக ஒரே செயலை நாம் பணத்திற்காக செய்யலாம், அப்பொழுது அதனால் அலிப்பு சலிப்பு எல்லாம் வரும், இதன் தலைவிதி என்று கூட தோன்றும். ஆனால் அதையே உயிரோட்டமாயிருக்கும் ஒரு செடியாக பார்க்கும் பொழுது, பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவிடுவதற்கு சமானமாய் அதை நினைக்கும் பொழுது அதனுடைய பலன் அதிகம். அதையே பகவானுக்கு நாம் செய்யும் செயலாக செய்யும் பொழுது அதன் பலன் பல மடங்கு கூடுகிறது. எப்படி ஒரு குழாயில் தண்ணீர் வரும், அதை நாம் திறக்கும் அளவிற்குத்தான் அதிலிருந்து தண்ணீர் பாயும். அதுபோல்தான் வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம். இந்த மனோபாவம் மிகவும் முக்கியமானது. இந்த மனோபாவம் எதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்று பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை சில சமயங்களில் சுகங்களை கொண்டு வந்து தருகிறது, சில சமயம் துக்கங்களை கொண்டு வந்து தருகிறது. சுகமாயிருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம், இறை அருள் இறை அருள் என்று கொண்டாடும் அந்த சமயத்தில் அது நமக்கு உரியது என்றும் நாம் கொண்டாடலாம். நமக்கு இயற்கையாக கிடைத்த சுகம் என்று நினைத்துக் கொள்ளலாம், இல்லை இறை அருள் என்று நினைத்துக் கொள்ளலாம். இறை அருள்னால் எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட மனோபாவம். துக்கம் வருகிறது, இதை துக்கம் என்று நினைத்தோமானால் துக்கம் பல மடங்கு நமக்கு பெருகி பெருகி நம்மால் அழுது 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 ஓயாமல் மேலும் மேலும் துக்கத்தை பெருக்கிக் கொண்டே போவோம். சரி, இந்த துக்கம் நிகழ வேண்டியது போலும், அதனால்தான் இது நிகழ்ந்திருக்கிறது, இது இறைவனுடைய சித்தத்தினால் நிகழ்ந்திருக்கிறது. இறைவனிடமிருந்து எது வந்தாலும் அது என்னுடைய நன்மைக்குத்தான், எல்லோருடைய நன்மைக்காக மட்டுமே இறைவனுடைய செயல் நடைபெறுகிறது. ஸோ அதை இறை செயலாக நாம் பார்த்தோமானால் அதை நாம் ஆசீர்வாதம் என்று உணர்வோம். இதில் இறைவனுடைய கருணை இல்லாமல் இறை செயல் எதுவுமே நடக்காது. ஆக ஒரு சாதாரண செயலை இறைவன் செயல் என்று நாம் நினைத்தோமானால் அதில் இறைவனுடைய கருணை நிரம்பி இருப்பதை பார்ப்போம். எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் இறைவனால் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் என்னுடைய பெரும் நன்மை இருக்கிறது, சாதாரண நன்மை அல்ல, கிரேட்டர் குட், பெரும் நன்மை இருக்கிறது என்ற பாவம் மனோபாவத்தை கொண்டோமானால் மனம் சீக்கிரம் சமாதானம் அடையும். நாம் டிப்ரெஷன் என்ற அந்த தாழ்வு நிலைக்கு போக வேண்டாம், மருந்துகளினால் வாழ்க்கையை நிரப்பிக்கொள்ள வேண்டாம். அதே சமயம் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று அதை நினைக்கும் பொழுது நம் மனம் மேலே செல்கிறது, இறை அருள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆக நடப்பவை எல்லாம் நன்மைக்கே. எப்பேற்பட்ட பெரும் துக்கமாயிருந்தாலும் இதில் இறை அருள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தன் கருணையினால் இந்த காரியத்தை நடத்தி இருக்கிறான், எனக்கு இறைவன் தீங்கு செய்ய மாட்டார் என்று நாம் நிச்சயமாக உறுதியாக நம்பினோமானால் அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு மனம் சமாதானமாகி அதுவே 4 பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஆக வைத்துவிடும். ஒரு காரியத்தை துக்கமாக மாற்றிக்கொள்வது எப்படி, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆக்கிக்கொள்வது எப்படி. ஆக மனோபாவம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இந்த மனோபாவத்திற்கு தகுந்தவாறு தான் வாழ்க்கையில் சுகமும் துக்கங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும். நாம் செய்யும் கர்மாக்கள் நல்லவைகளாக இருந்தால் அது சுகத்தை கொண்டு வந்து தரும், கெட்டவைகளாக இருந்தால் அதற்குரிய துக்கத்தை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருக்கு எந்த துக்கத்தை நாம் கொடுக்கிறோமோ அந்த துக்கம் நமக்கு கண்டிப்பாக வந்தே செய்யும். அதை நம்மால் தவிர்க்கவே முடியாது. நம்மால் யார் துடிதுடிக்கிறார்களோ அதே போல் ஒரு நாள் நாமும் துடிதுடிப்போம். தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இதுதான். ஆனால் அந்த துக்கத்தை கூட நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி? இந்த மனோபாவம். இது பொய் இல்லையா? ஒரு செயல் துக்கம் என்றால் துக்கம் தானே, இதன் மேல் இறைவனை ஏன் ஏற்றிக்கொள்கிறீர்கள், அது பொய் அல்லவா என்று கேட்கலாம். இறைவன் கையில் இறைவனுடைய அருளால் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நடக்கிறது. இறைவன் ஒருவர்தான் இருக்கிறார். பகவான் சொல்கிறார் அல்லவா, மை ஃபாதர் alone exists, there is nothing else, no one else. இறைவன் மட்டுமே இருக்கிறார். அதனால் நடக்கும் செயல்கள் அத்தனையும் இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நடக்கிறது.
அந்த இறைவன் சங்கல்பத்தினால் நடப்பவை அனைத்தும் இறைவனுடைய ஆசீர்வாதம் மட்டுமே. அது நமக்கு நன்மை மட்டுமே. அதனால் நாம் ஒரு துக்கத்தை கூட இது என்னுடைய நன்மைக்காக நடக்கிறது, மற்றவர்களுடைய நன்மைக்காக நடக்கிறது என்று நினைத்து கொண்டோமானால் அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட அசம்ஷனாக இருக்கலாம் நம்முடைய நிலையில். ஆனால் அது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதனால் அதற்கு பெரும் பலன் உண்டு. ஆக இந்த மனோபாவம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். எத் பாவ தத் பவதி என்று சொல்கிறார்கள் அல்லவா? நம்முடைய பாவம் எப்படியோ அப்படித்தான் எல்லாம் நடக்கும். அதனால் இந்த மனோபாவம் என்பதை நாம் எவ்வளவு உயர்வாக வைத்துக் கொள்கிறோமோ அத்தனை கத்தனை நமக்கு பெரும் பலன் கிட்டும். இதைத்தான் நம்முடைய பகவான் சொல்கிறார். கடவுள் உன்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதை நீ ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக நீ கடவுளிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவர் நமக்கு தொடர்ந்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் என்னை கடவுள் வைத்து விட்டாரே என்று நாம் நொந்து போய் சில சமயம் தற்கொலை கூட சென்று விடுவோம். இதை எப்படி நாம் ஆசீர்வாதமாக பார்க்க முடியும்? அந்த மனோபாவம் எனக்கு எப்படி வரும்? அது மட்டுமில்லை, மேலே ஒருபடி செல்கிறார் பகவான். அதற்காக நீ நன்றியோடு இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம்? நாம் நினைத்து பார்க்கலாம். மறுபடியும் பகவான் எப்படி சொல்கிறார்? என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, வேறு எவரும் இல்லை. அப்பொழுது ஏன் நான் சித்திரவதைப்படும் நிலைக்கு தள்ளப்படுகிறேன்? ஏதோ நான் எப்பொழுதோ யாருக்கோ கொடுத்த சித்திரவதை தான் எனக்கு திரும்பி வருகிறது. எனக்கு ஒன்றும் அநியாயம் நடக்கவில்லை. இரண்டு விதமான நீதிகள் உண்டு. மனித நீதி என்று ஒன்று உண்டு, தெய்வ நீதி என்று ஒன்று உண்டு. மனித நீதி முன்னும் பின்னுமாக இருக்கும். சில சமயம் அது புரண்டு போய்விடும். ஆனால் தெய்வ நீதியானது மிக மிக சரியாக இருக்கும். டிவைன் ஜஸ்டிஸ். நாம் யாருக்கு எந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறோமோ அந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வந்தே தேரும். அதனால்தான் நமக்கு வாழ்க்கையில் துக்கங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, இறைவனை நோக்கி தள்ளுவதற்காக என்று புரிந்து கொண்டு அந்த மனோபாவத்தில் அதை ஏற்றுக்கொண்டோமானால் அதற்கு பெரிய பலன் உண்டு. உதாரணமாக, ஒருவர் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுதே அநியாயமாக உங்கள் மேல் பழியை ஏற்றி உங்களை குற்றவாளியாக ஆக்கி உங்களை தூற்றுகிறார். அப்பொழுது அதை நீங்கள் பகவானுடைய ஆசீர்வாதம் தான் இவர் வாயில் தூற்றலாக வருகிறது, இவர் என்னை அபியூஸ் செய்கிறார், அதுவும் அநியாயமாக அபியூஸ் செய்கிறார், என் மேல் பழிப்பாவத்தை தூக்கி போடுகிறார் என்று இருந்தாலும் இந்த பழிப்பாவம், இந்த அபியூஸ், இதுவும் இறைவன் சித்தத்தினால் தான் நடக்கிறது. இதற்கு எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இதில் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. வலுக்கட்டாயமாக இந்த உணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதை ஏற்க வேண்டும். இதில் ஒரு நன்மை என்னவென்றால், நம்மை போற்றுபவர்கள் நாம் செய்யும் புண்ணியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். நம்முடைய புண்ணியமானது அவர்களை சென்று சேர்ந்துவிடும். நம்மை திட்டுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம்மை தூற்றுபவர்கள், அதுவும் அநியாயமாக தூற்றுபவர்கள், அவர்களுக்கு நம்முடைய பாபங்கள் போய் சேர்ந்துவிடும். ஆக நம்முடைய பாபங்களை எடுத்துக்கொள்பவர்களிடம்தானே நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். நம்மை போற்றுபவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு செய்த புண்ணிய காரியங்களை அவர்கள் அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள், அந்த பலனை அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள். மிக சுலபமாக நம்மை புகழ்ந்து சொல்லி புண்ணியத்தை தட்டி கொண்டு போய்விடுவார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த மனோபாவம். யார் நம்மை போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, இரண்டுமே இறைவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது.
இதில் எனக்கு பெரும் நன்மை இருக்கிறது, பெரும் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னை போற்றுபவர்கள் என் மனதிற்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார்கள், ஆனால் என்னுடைய புண்ணியத்தை தட்டி கொண்டு போய்விடுகிறார்கள். என்னை தூற்றுபவர்கள் என் மனதிற்கு ஒரு பெரிய வேதனையை கொடுக்கிறார்கள், ஆனாலும் அது இறைவனுடைய ஆசீர்வாதம். இது என்னை பண்படுத்துகிறது, என்னை இறைவனை நோக்கி தள்ளுகிறது என்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த ஏற்றுக்கொள்வது என்பது மிக மிக முக்கியம். அது மனோபாவத்தை பொறுத்தது. நல்ல ஒரு மனோபாவத்தில் இருந்தோமானால் எதையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது இறை அருளாக மாறிவிடுகிறது. ஆக இதை நினைத்துக் கொள்வோம் எப்பொழுதும். இதைத்தான் நம் பகவான் சொல்கிறார். இது நம்முடைய பிரதான் மந்திரில் பகவான் கூறியதை நாம் அங்கே எழுதி போட்டிருக்கிறார்கள். இதை பகவான் என்னிடம் சொன்னார். உன்னை எந்த நிலையில் கடவுள் வைத்தாலும் அதை நீ ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வதோடு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேறு பகவான் சொன்னார். ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு நீ இறைவனிடம் நன்றியோடு இருக்க வேண்டும், என் தந்தையிடம் நன்றியோடு இரு என்று சொன்னார். ஆக இதை நாம் மனதில் கொள்வோம். இதை நாம் மனதில் மீண்டும் மீண்டும் இறக்கிக் கொண்டே இருந்தோமானால் ஒரு நாள் அது தானாகவே செயலாக வெளிப்பட்டுவிடும். ஆக இதை புரிந்து கொள்வதும் இந்த ஞானத்தை நாம் நமக்குள் இறக்கிக் கொள்வதும் முக்கியம். அதனால்தான் இதை மீண்டும் மீண்டும் நாம் பேசி வருகிறோம். இன்றைக்கு பகவானுடைய நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம்.